வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, இந்த ஆஃப்ரிக்காவில் நடக்கிற வூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷன். அந்த ட்ரெடிஷன் சிமிலர் டு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அங்கே இப்போ நம்ம ஊரில் இந்த பில்லி சூனியம், இந்த ஆவிகளை ஏவி விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஊரில் நடக்குது. ஸோ அதே மாதிரி ஆஃப்ரிக்காலையும் இந்த விஷயம் நடக்குது. ஸோ இது சமீபத்தில் ஒரு யூடியூபர், ஒரு பிரபலமான யூடியூபர், அவர் பேர் ஐஷோஸ்பீட். அவர் இந்த கண்ட்ரீஸ் போய் vlogging பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷயம். ஸோ அவர் vlog பண்ணும்போது ஒரு கண்ட்ரி போயிருக்காரு. அந்த கண்ட்ரி ஆஃப்ரிக்கா, சதர்ன் ஆஃப்ரிக்காவில் கானான்னு ஒரு பகுதியில், பெனின்னு ஒரு சிட்டியில், அங்கே இந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணப்படுது. இதை ப்ராப்பராக அவர் ஷூட் பண்ணி அவரோட யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு. அண்ட் இது இன்டர்நெட் சென்சேஷன் ஆகிடுச்சு. என்ன இந்த வூடு? இந்த வூடு என்னடா இது திடீர்னு ஒரு வெக்கப் போகிற மாதிரி இருக்குது, அதை யாருமே இல்லை, எப்படா இது டான்ஸ் ஆடுது, அவங்க ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதி விட்றாங்க, திடீர்னு பார்த்தா இது துள்ளி குதிக்குது, டான்ஸ் ஆடுது, சுற்றுது, அதுவாக பாட்டுக்கு ஏதோ பண்ணுது. அவங்க அந்த ஐஷோஸ்பீட், அந்த vlogger, அந்த பிரபலமான யூடியூபர் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்னடா இது யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு இந்த பொம்மையில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுது, திடீர்னு ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். இதை பார்த்து மக்கள் என்னடா இது வூடு ட்ரெடிஷன், என்னடா இது ப்ராக்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்நெட்டில் ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ நானும் இதை பற்றி என்னடா இது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலோ போட்டு ஏகப்பட்ட பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரியலாக ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரியலி சொல்லியிருந்தாங்க. 50% ஆஃப் த பீப்புள் ஃபேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதை பற்றி நீ கிளியராக சொல்லியிருக்கலாம் இல்லை, ஒரு முழுமையாக ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆஸ் அ 1 minute வீடியோ இன்ஸ்டாகிராமில் இல்லை ஷார்ட்ஸ்லேயோ, ஸோ அது நம்ம ஃபுல்லாகவே ஏதோ பேச முடியாது. ஸோ அதான் இதை லென்த்தாக ஒரு வீடியோ போட்டலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரெஸ்பான்ஸ் கிட்ட வந்துடுச்சுங்க அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு. அதனால தான் இது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி என்னதான் இருக்குது, என்னதான் இந்த வூடு ட்ரெடிஷன், என்னன்னா இது ஜங்பேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இது ரியலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் பண்ணிக்கோங்க. வூடு, ஊடான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ வூடு ஒரு ட்ரெடிஷன், இந்த நம்ம ஊர் திருவிழா மாதிரி நடக்குது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன். அவங்க முன்னோர்கள், அவங்களோட முன்னோர்கள் காலத்துலேருந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ரிச்சுவல். இது எங்கே நடக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி கானாவில் பெனின் அண்ட் டோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பகுதியில் இது முக்கியமாக நடக்குதுங்க. இது மெயினாக எதுக்காக நடக்குதுன்னா, அவங்களோட கடவுளுக்கான ஒரு விஷயம் இது. ஸோ கடவுளை வர்ஷிப் பண்ணுறதுக்காக அவங்க இதை பண்ணுறாங்க ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அவங்களோட ஆன்செஸ்டரல் கனெக்ட், அவங்களோட முன்னோர்களுக்கான ஒரு ட்ரெடிஷனாக இது ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கூட பேசலாம், அவங்க கூட நம்ம கனெக்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. மூணாவது, நான் நேச்சர் கூட கனெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம லைவ்லிவுட் ரொம்ப நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லைஃப் ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வூடு, இந்த ரிச்சுவல், இந்த ப்ராக்டிஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, இந்த வைக்க போகிற மாதிரி ஒரு டால் மாதிரி இருக்குங்க, ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொம்மைங்க மாதிரி இருக்குங்க. ஸோ அதில் மனுஷங்க இருக்காங்க கேட்டிங்கன்னா, அது ரியல் கொஸ்டின் மார்க். நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அது லிட்ரலாக அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. அது லிட்ரலாக டான்ஸ் ஆடுவாங்க. அதை பார்த்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் கத்துவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. இந்த ரிச்சுவலில் அவங்க என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுவாங்கன்னா, இந்த படியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, இந்த சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த வைன், அதுக்கப்புறம் இந்த நிறைய அனிமல்ஸோட தலைங்க, என்னென்னா இந்த நாயோட தலை, இந்த ஆடோட தலை, மாடோட தலை, நிறைய எலும்புங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆஃபரிங்ஸாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் காசு கூட வைப்பாங்கங்க. சொன்னேங்க, இந்த வைக்க போகிற மாதிரி ஒரு பொம்மை. ஸோ இன்னும் சில பொம்மைங்களாம் மாதிரி இருக்குங்க. அது பேர் ஜாங்பீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாங்பீட்டோ அவங்க ட்ரெடிஷன், அவங்க ரிச்சுவலில் இது ஒரு நைட் கார்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஊர் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னங்க நம்ம ஊர் மக்கள். ஸோ அதே மாதிரி நைட் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் இவங்க மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இது ஏதோ ஒரு பிளாக் மேஜிக், ஏதோ ஒரு பில்லி சூனியம், இவங்க வச்சு ஏதோ பண்ணுறாங்க, இவங்க கும்பிடுறது கடவுள் இல்லை, பேயை தான் இவங்க கும்பிடுறாங்க, இது ரொம்ப டிமோனிக், இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்தை பற்றி
நிறையவே நெகட்டிவாக வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவல் உண்மை என்னென்னா, தீஸ் ஆர் பர்ஃபார்ம்ட் பை சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுக்குள்ளே வந்து மனுஷங்க தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த விஷயத்த வந்து. இந்த டான்ஸு, இந்த ஜெங்பாட்டோ, அந்த ஒக்கே போகிற மாதிரி இருக்குது இல்லைங்க. ஸோ அது வந்து யார் பர்ஃபார்ம் பண்ணுறதுனா அதுக்குள்ளே இருக்கிற ஹியூமன்ஸ். ஸோ அவங்க வந்து அன்ஐடென்டிஃபைபிள், அவங்கள வந்து கண்டுபிடிக்கவே முடியாதான். நிறைய யூடியூப் சேனல் வந்தாங்க, நிறைய மீடியாஸ் வந்தாங்க. பட் எந்த இதுலேயும் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி வந்து அவங்க வந்து கேப்சரே பண்ண முடியலை. ஸோ இது வந்து அவங்க வந்து சீக்ரெட் சொசைட்டியாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சீக்ரெட் சொசைட்டினா என்னென்னா, இந்த இலுமினாட்டி சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து இன்டர்நெட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இவங்க ஒரு பர்டிகுலர் சொசைட்டி, இந்த பர்ஃபார்ம் பண்ணுற இந்த ரிச்சுவல் பர்ஃபார்ம் பண்ணுற சொசைட்டி வந்து இவங்க வந்து ஜென்ரல் பப்ளிக், இந்த பப்ளிக் வந்து அவங்க வந்து தென்படவே மாட்டாங்க. அவங்க வந்து இடன் சீக்ரெட்டாகவே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு இடம் இருக்கும், அவங்களுக்கான ஒரு ஃபுட் ஏதோ ஆஃபரிங்ஸ் வருது இல்லைங்க, அந்த ஃபுட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் போகும். இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இது யாருக்குமே தெரியாத ஒரு மக்கள் தான் இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. இந்த பெர்ஃபார்ம் பண்ணுற மக்கள் வந்து ஜென்ரல் பப்ளிக்கோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சூப்பர் நேச்சுரலாக இருக்குங்க, பார்க்கவே நம்ப முடியாது. இது வந்து இவங்க ஹியூமன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லை லிட்ரலாக போது ஸ்பிரிட்ஸை வச்சு தான் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம திங்கிங் வரும். சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பட் ஆஸ் பர் த ரிசர்ச் அண்ட் த டாக்குமெண்ட்ரி நான் என்ன படித்தேனோ, சீக்ரெட் சொசைட்டிலேருந்து வந்த சில மெம்பர்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கான கன்க்ளூஷன் என்னென்னா, இது பெர்ஃபார்ம் பை ஹியூமன்ஸ், இது ஏதோ ட்ரிக் இல்லை, இது ஏதோ டிமானிக் இல்லை, இது ஏதோ பில்லி சூனியம் சேர்ந்தது இல்லை. இது வந்து ஒரு ட்ரெடிஷன். ஆஃப்ரிக்கன் மக்கள் வந்து அவங்களோட முன்னோர்களின் ட்ரெடிஷன் வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதால இது வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து வியர்டாக தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டு சுபமாக சொல்லணும், அது கொஞ்ச நாளே கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக காட்டிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது ரொம்ப டிமானிக்காக இருக்குது, இவங்க வந்து சாத்தானை நம்புகிறாங்க, கடவுளை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து இன்டர்நெட்டில் வந்து போயிட்டுருக்கு. பட் உண்மையான விஷயம் என்னென்னா, இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது சீக்ரெட் சொசைட்டி. ஸோ அவங்களுக்கான ஒரு ட்ரெடிஷன், அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை. ஸோ நம்ம ஊரில் எத்தனை பேருக்கு எத்தனை நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை, அதை வந்து அவங்க வந்து ரிச்சுவலாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து வெளியே வந்து அது வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. பிகாஸ் அந்த வூடு பொம்மைகள் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கிறதுனால இது வந்து ஏதோ கடவுளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி இருக்குது. இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சில இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பை கைஸ்.